தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காணாமல் போன 9ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுலைமான் வழங்கிட கேட்கலாம். சுலைமான், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். கடையநல்லூர் அருகே சாம்புகர் வடகரை என்றது ஒரு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொன்ராம் என்கின்ற அந்த மாணவன் நேற்றைய தினம் 6 மணியில் இருந்து காணாமல் போய்விட்டான். இது குறித்து பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்த நிலையில் பேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் என் மகனை காணவில்லை என்கிற செய்தியை பரப்பிய நிலையில் இன்று அதிகாலை அருகில் உள்ள ஒரு கிணத்தில் சடலமாக மீட்டுள்ளான். இது குறித்து காவல்துறை பெற்றோர்களிடத்தில் விசாரித்த பொழுது என் மகன் 9ஆம் வகுப்பு தேர்வு நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கிலையும் அவன் தொடர்ந்தான முறையிலே செல்போனில் மூழ்கி இருப்பதை நாங்கள் பெற்றோர்கள் அவனை கண்டித்ததனால் மனம் உடைந்து நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறி அவன் இந்த நிலைக்கு தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டான் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ச்சியான முறையிலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், அவன் செல்போனில் யாரிடத்தில் பேசுகிறான் என்கின்ற இந்த செய்தியை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை கண்டித்ததனால் மனம் உடைந்து அவன் கிடத்தில் இருந்து இறந்து விட்டான் என்ற தகவல் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுலைமான்.